வாஸ்து என்பது நாம் இருக்கிற வீட்டுக்குள் உயிரோட்டம் இருக்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய வீட்டினுடைய மண் உயிரோட்டம் இருக்கக்கூடிய வேண்டியதாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் உயிரோட்டம் ஒன்று இருந்தால்தான் உயிரோட்டம் உள்ள மண் வளம் இல்லை என்றால் அந்த வீட்டில் எந்த நல்ல நிகழ்வுகள் நடைபெறாது, திருமணம் நடைபெறாது, தொழில் வளம் சரிபடாது, மன சஞ்சலப்படும், உடல் ரீதியை தொந்தரவு கொடுக்கப்படும். அதை எப்படி அறிந்து கொள்ளலாம், அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம்? ரெண்டு இருக்கு. அது ஒன்றுமே ஆடாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அந்த ரூம்லேயே வாஸ்து குறைவார். இப்படி ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணுங்கள். எந்த ரூமில் கண்டுபிடிக்கலாம் இருக்கிறது தெரிஞ்சு கிறிஸ்டல் மூலமாக நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். எங்களுக்கு சொல்யூஷன் அப்படி என்று பார்த்தால் அதே கிறிஸ்டலை தாங்கள் எந்த இடத்தில் வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு என்று தெரிந்தவுடனே வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி. உங்கள் மகதகன் சேகரராஜா உங்களுடன் உரையாட வந்து கொண்டிருக்கிறேன். என்ன விஷயமாக அப்படி என்று உங்களுக்கு தெரியும். ஒரு புது புது தகவலை சுமந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பு பெறுவதற்காக உங்களுடைய உரையாட வந்துள்ளேன். இன்றைக்கு வாஸ்துவை பற்றி நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விஷயத்தை கொடுக்க போகிறேன். வாஸ்து என்பது நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு பகவான் செயல். ஆமாம், நாம் இருக்கிற வீட்டுக்குள் உயிரோட்டம் இருக்க வேண்டும். மண்வளம், நாம் இருக்கக்கூடிய வீட்டினுடைய மண் உயிரோட்டம் இருக்கக்கூடிய வேண்டியதாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் உயிரோட்டம் ஒன்று இருந்தால்தான் நாம் அந்த வீட்டில் எதை செய்தாலும், எந்த விஷயத்துக்களை செய்தாலும் உயிரோட்டமாக காணப்படும். அது தெய்வ சக்தி பொருந்ததாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் நாம் எவ்வளவு அதுக்கு எஃபர்ட் கொடுத்தாலும் அந்த இடத்தில் தெய்வ மனம் அந்த வீட்டில் கமலாது. ஒரு வீட்டில் தெய்வ மனம் கமல வேண்டும். வீட்டுக்குள் நாம் நுழையும் பொழுது ஒரு விதமான தெய்வ மனம் கமலக்கூடிய ஒரு ஸ்மெல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த வீட்டில் வாஸ்து சரியாக இருக்குது. அதற்கு அந்த வீட்டில் மண் வளம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். உயிரோட்டம் உள்ள மண் வளம் இல்லை என்றால் அந்த வீட்டில் எந்த நல்ல நிகழ்வுகள் நடைபெறாது, திருமணம் நடைபெறாது, தொழில் வளம் சரிபடாது, மன சஞ்சலப்படும், உடல் ரீதியை தொந்தரவு கொடுக்கப்படும். இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டு அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி அறிந்து கொள்ளலாம், அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம்? ரெண்டு இருக்குது. அறிந்து கொள்வது எப்படி, சரி செய்து கொள்வது எப்படி? ஆமாம், ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் இருக்கிறது, என்ன செய்வது? அதற்கு முன்னோட்டமாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு ஸ்படிகம், கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலை உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டில் குறைபாடாக இருக்கிறது அப்படி என்றால், வாஸ்து குறைபாடு இருக்கிறது என்றால், இந்த கிறிஸ்டலை போன முறை உங்களுக்கு தேங்காவை சொன்னேன். அது நிறைய நண்பர்கள் அதை தங்களது வீட்டில் செய்து பார்த்துட்டு அதிசயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அது எப்படி அந்த தேங்காய் வந்துட்டு டக்குன்னு எகிரி மேலேருந்து குதிச்சு கீழே விடுது. அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சி எங்களுக்கு வித் சொல்யூஷனோடு கொடுத்துருக்கீங்க? பிரமிப்பாக இருக்குது என்றார்கள். உண்மைதான். மக்கள் நலனுக்காக இதெல்லாம் நம்ம சொல்லணும். மக்கள் சிறப்பு வாழ்க்கை பெற வேண்டும் என்பது தான் நமது நோக்கம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லி கொண்டு வருகிறேன். இப்பொழுது கிறிஸ்டல் ஸ்படிகம். இந்த கிறிஸ்டலை உங்களுக்கு வாஸ்து சரியாக இருக்குன்னா அந்த கிறிஸ்டலை அந்த இடத்தில் வையுங்கள்.
சரியாக இருந்தால் அந்த கிறிஸ்டல் வந்து அசைவு கொடுக்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இதான் கிறிஸ்டல் என்றால், ஒரு ரூம் இப்படி இருக்குது. அந்த ரூமுக்கு நடு மத்தியில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் காலம், ஒரு ½ அன் ஹவர் கூட விடுங்கள். அது சரியாக இருக்கிறது அந்த கிறிஸ்டல் தானாகவே ஆடும். ஆமாம், ஆனால் கிறிஸ்டல் நல்ல கிறிஸ்டலாக இருக்க வேண்டும். அது ஒன்றுமே ஆடாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அந்த ரூமிலே வாஸ்து குறைபாடு. இப்படி ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணுங்கள். எந்த ரூமில் கண்டுபிடித்து விடலாம். சரி, இருந்தால் என்ன செய்வது? இருக்கிறது தெரிந்து விட்டது. கிறிஸ்டல் மூலயமாக நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். நீங்கள் சொன்ன ஐடியா பிரகாரம் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். எங்களுக்கு சொல்யூஷன் அப்படி என்று பார்த்தால், அதே கிறிஸ்டலை தாங்கள் எந்த இடத்தில் வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு என்று தெரிந்தவுடனே அந்த ரூமில் மேலே ஹேங் பண்ணி நடு சென்டரில் மாட்டி விடுங்கள். அப்போது அந்த இடம் பார்த்தீர்கள் என்றால் மண் வளம் சரியில்லை, வாஸ்து குறைபாடு இருக்குது என்றால், இப்போ அந்த கிறிஸ்டலை வைத்த பின்பு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் மீன்ஸ் ஒரு 2 கிழமை, 2 வாரம், 3 வாரம், 1 மாதம் ஆனதுக்கப்புறம் இப்பொழுது உங்கள் வீட்டில் அந்த மண் வளத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உயிரோட்டம் இருக்கும், வாஸ்து வேலை செய்யும். இந்த காஸ்மிக் எனர்ஜியெல்லாம் உள்வாங்கப்படும் இந்த ஸ்படிகத்து மூலயமாக. இப்போ செக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த திருப்பி கீழே வைத்தாலும் ஆடும், அசைவு கொடுக்கும். தேவையில்லை, நீங்கள் மாட்டில் ஹேங் பண்ணி விடுங்கள். அந்த உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மனம் கமலும், அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் மனம் கமல்றது வேறு ஒன்றும் இல்லை, காஸ்மிக் எனர்ஜி. அது உங்கள் வீட்டில் காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வரும்பொழுது வீட்டில் நல்ல தெய்வ பலம் கூடும், லட்சுமி கடாட்சேகம் உருவாகும், மன அமைதி கிடைக்கும், மனம் சாந்த கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், செல்வம் கொடிக்கும், தொழில் ஸ்தாபனம் நிறைய நல்லபடியாக நடைபெறும், லாபகரமாக இருக்கும். எல்லாமே பாசிட்டிவ் நிகழ்வாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வாஸ்து உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.